எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோல மே 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மே 12 எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜேசிடி பிரபாகர். டெல்லியில் தடையற்ற சுங்கச்சாவடியை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் நிதின் கட்கரி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. சோம்நாத் அம்ருத் மகோத்சவம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? சோம்நாத் கோவில் புனரமைக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததுதான் செலிப்ரேட் பண்றோம் அந்த பேர்ல. அடுத்து, புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போது முதல் அமலுக்கு வருகிறது? ஜூலை 1, 2026 அமலுக்கு வருது. 125 டேஸ் ஒர்க்கிங் டேஸ். அதுல தி பெஞ்ச், தி பார் அண்ட் தி பிசார் அண்ட் தி லாஃபுல் அண்ட் தி ஆஃபுல் என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியுள்ளவர் யார்? ஆன்சர் துஷார் மேத்தா. ரிலீஸ் பண்ணது அமித்ஷா. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகா. IBCAவின் 26வது உறுப்பு நாடாக இணைய உள்ள நாடு எது? ஆன்சர் சவுதி அரேபியா. IBCA இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ், சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பு. இந்த சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்புங்கிறது எத்தனை வகையான பெரிய பூனை இனங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மே 11ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். மிக இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டரான 2வது சதுரங்க வீரர் யார்? ஆன்சர் ஃபாஸ்டினோ ஓரோ. இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். 13 மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 17ஆம் தேதி நம்ம சேனல்ல குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அதுல 30 டெஸ்ட் கவர் ஆகும். எல்லாமே யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் பிளஸ் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் அந்த பேட்ச் இருக்கும். ஃபீஸ் 999. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள், ஊக்கமுடைமை அதிகாரத்தில் திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. உள்ளம் இலாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அதாவது இப்போ உள்ளம் அப்படின்னா ஊக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஊக்கமுடையவங்க அப்படின்னா யாரு? மன உறுதி உடையவங்க. சோ ஊக்கம் இல்லாதவங்க, மன உறுதி இல்லாதவங்க. எய்தார்னா பெறமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மன உறுதி இல்லாதவங்க பெறமாட்டாங்க. எதை பெறமாட்டாங்க அப்படின்னா உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உலகத்து வள்ளியம் அப்படின்னு எதை சொல்றோம்னா, நான் ஒரு வள்ளல் அப்படிங்கிற ஒரு பெருமையை அவங்க எய்த மாட்டாங்க. செருக்குன்னா என்னது? அந்த பெருமைய. வள்ளியம்னா அந்த நான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்கக்கூடிய வள்ளல் இருப்பாங்க இல்லையா, வள்ளல் அப்படிங்கிற ஒரு பெருமைய ஊக்கம் இல்லாதவங்க பெறமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஊக்கம் இல்லாதவங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப எப்படி அவங்கள்ட்ட செல்வம் வரும்? செல்வம் இருந்தா தானே அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். சோ ஊக்கம் இல்லாதவங்க ஒரு வள்ளல்ங்கிற ஒரு பெருமையை பெறமாட்டாங்க. ஊக்கம் உடையவங்க தான் பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல மறைமுகமா தெரிவிக்கிறாங்க திருவள்ளுவர். அடுத்து, சயின்ஸ் அண்ட் டெக்கு ஒரு வழக்கு ஒரு தரவு என்ற முன்னெடுப்பினை தொடங்கி வைத்துள்ளவர் யார்? ஒன் கேஸ் ஒன் டேட்டா இனிஷியேட்டிவ். யார் தொடங்கி வச்சிருக்கா? சோ இந்த நேம்லயே பாருங்க, கேஸ் ஒன் கேஸ்ன்னு இருக்கா. அப்போ நீதிமன்றம் சம்பந்தமா யார் தொடங்கி வச்சிருப்பா? யாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்காங்களோ அவங்க தானே தொடங்கி வச்சிருப்பாங்க. சோ சூரியகாந்த் அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒன் கேஸ் ஒன் டேட்டா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த நேம்ல நீங்க எல்லா டீடைலையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கேஸ் சம்பந்தமா எல்லா தரவுகளையும் ஒரே இடத்துல பெறுவதற்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ தாலுகா அளவுல ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம், ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த கேஸை விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். லேண்ட் சம்பந்தமான விஷயமான லேண்ட் டாக்குமெண்ட்லாம் சமர்ப்பிச்சிருப்பாங்க. இப்போ அதுல வின் ஆனவங்கள் தவிர்த்து தோத்துருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பீல் போடுவாங்க. அடுத்த கோர்ட்டுக்கு, மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் போடுவாங்க. அப்பீல் போடும்போது இங்க உள்ள எல்லா டாக்குமெண்ட்டும், பேப்பர் டாக்குமெண்ட், காகிதத்துல உள்ள டாக்குமெண்ட் ஆச்சுன்னா இது எல்லாத்தையும் அந்த கோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இது அந்த கோர்ட்டை மறுபடியும் டிலே பண்ற மாதிரி,
அந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். அதுக்கடுத்து எல்லா டாக்குமெண்ட்டும் அங்கே ரீச் ஆகாது. ஒரு சில டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் டிலே ஆகும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வகையில் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் மிஸ் பண்ண தேவையில்லை. ஈஸியாக அந்த அப்பீல் போடுற கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒன் கேஸ் ஒன் டேட்டா, ஒரு வழக்கு ஒரு தரவு அப்படிங்கிற இனிஷியேட்டிவை இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஒரு சேட்பாட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சூசஹாய் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனல் அப்ளிகேஷன், உரையாடல் செயலியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தேசிய தகவல் மையமும் சுப்ரீம் கோர்ட் ரிஜிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க சூசஹாய் அப்படிங்கிறத. இப்போ வழக்காடுதல் நடக்குது இல்லையா, வழக்கெல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்றது, இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த தகவல்களை வழங்குறதுக்காக இந்த சூசஹாய் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் உச்சநீதிமன்ற இணையதளத்தோடய இந்த வசதி இணைக்கப்பட்டிருக்கு. இணையதளத்தில் போய் இந்த வசதியை நீங்க சூஸ் பண்ணி அதுல வந்து கேட்டுக்கலாம். அதுக்காக இந்த சாட்பாட் வசதி. அடுத்த ரீசன்ட் நியூஸ், பிரஷாஸ்த் 2.0 அப்படிங்கிற டிஜிட்டல் தளத்தை ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. NCERT வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து மிஷன் சக்ஷம், இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் கயிறு மோசடியை தடுக்கிறதுக்காக CBS சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இந்தியா வந்து அபய் அப்படிங்கிற ஒரு சேட்பாட் வசதியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பீடு முகவர்களுக்கு எண்ம சேவையை மேம்படுத்துறதுக்காக LIC ஒரு சூப்பர் சேல்ஸ் சாத்தி அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. வாடிக்கையாளர்களுக்காக மை LIC அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பதிவு செய்வதற்காக உத்தியம் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து பயன்பாட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல், மாற்று முதலீட்டு நிதிகளுக்கான ஒப்புதல்களை விரைவுபடுத்த செபி தொடங்கியுள்ள முன்னெடுப்பு எது? செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இப்போ இந்த செபியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இந்த இன்வெஸ்ட் பண்றது, அதை மறுபடியும் அந்த இன்வெஸ்ட் பண்ணதை வந்து லாபம் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப எடுத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்களை வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதான் செபியோட ஒர்க். RBI வந்து பேங்க் வந்து ரெகுலேட் பண்ற மாதிரி செபி வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை ரெகுலேட் பண்றாங்க. ஸோ இப்போ செபி ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் கருடா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா AIF, அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், தமிழ்ல மாற்று முதலீட்டு நிதிகளுக்கான ஒப்புதல்களை விரைவுபடுத்துறதுக்காக. மாற்று முதலீட்டு நிதி அப்படின்னா என்னன்னா, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 2 நிறுவனம் எடுத்துக்குவோம், A-Bன்னு எடுத்துக்குவோம். இந்த A நிறுவனம் வந்து ஒரு பெரிய நிறுவனம், ரிலையன்ஸ் அந்த மாதிரி உள்ள நிறுவனம்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுடைய காசை போடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி லாபம் வந்தாதான் நம்ம அந்த கம்பெனியில நம்பி போடுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிலையன்ஸ்லாம் ஒரு பெரிய நிறுவனம், ஸோ லாஸ் அவ்வளவுக்கு வந்துடாது, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பழங்காலமா இதுல வந்து எப்படி லாபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்றது ஓல்டு மெத்தட், அதாவது எல்லாருமே அதுல வந்து விரும்புவாங்க. இப்போ பீங்கிற கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்றாங்க, இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப், அதுவும் புதிய யோசனை எமர்ஜிங் செக்டார்ல லான்ச் பண்றாங்க உள்ள ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இந்த புதிய யோசனையோட ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல நட்டம் கூட வரலாம். ஸோ லாபம் வருமா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு தீர்மானமா சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. அப்படி உள்ள கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, ஏற்கனவே உள்ள பழைய மெத்தடை யூஸ் பண்ணாம புதுசா உள்ள மெத்தடை யூஸ் பண்றாங்க, புதிய நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்றாங்க, புதிய எமர்ஜிங் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த தான் நம்ம AIFன்னு சொல்றோம், மாற்று முதலீடு. ஏற்கனவே உள்ளதை ஃபாலோ பண்ணாம மாறாக மாற்று முதலீடு நிதி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாற்று முதலீட்டு நிதிகளுக்கான ஒப்புதல்களை விரைவுபடுத்துறதுக்காக தான் கருடா. அது என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு வந்து இந்த AIF ஃபண்டு கொடுக்கறதுக்காக விரும்புறாங்க அப்படின்னா, அதுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா
அதுக்கு 30 days வந்து கம்பல்சரி ஆகும். அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த நிறுவனம். இப்போ அப்படி இல்லாம 10 daysல அந்த டைம் டிலேவை குறைக்கிறாங்க. அதை தான் விரைவுபடுத்துறதுக்காக ஏஐஎஃப் முதலீடுகள் இருக்கு இல்லையா, அதை விரைவுபடுத்துறதுக்காக தான் இந்த கருடா அப்படிங்கிற ஒரு புதிய வழிமுறையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 30 daysல இருந்து 10 days குறைக்கிறாங்க. ஸோ கருடாங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிரீன் சேனல். கிரீன் சேனல் அப்படின்னா என்னன்னா புதிய வழிமுறை அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரீன் சேனல் ஏஐஎஃப், ஏஎஃப்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், மாற்று முதலீட்டு நிதி. ஏஎஃப் ரோல் அவுட் அப்பான் டாக்குமெண்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறதான் இதோட ஃபில் ஃபார்ம். அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கும் அன்னபூர்ணா பண்டார் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்றாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் இப்போ பிஜேபி வந்து வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. சுவேந்து அதிகாரி தான் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அங்கே அப்படின்னு பார்த்திருப்போம். 294 சீட் வந்து மேற்கு வங்கத்துல இருக்குன்னு பார்த்திருப்போம். இப்போ அங்கே வந்து பெண்களுக்கு 3000 ரூபி மந்த்லி கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணா பண்டார் அப்படிங்கிற திட்டம் லான்ச் பண்றாங்க. எல்லா பெண்களுக்கும் கிடையாது, எலிஜிபிள் உமன்ஸ்க்கு மட்டும், தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மந்த்லி 3000 அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் பண்ற மாதிரி இந்த ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. ஸோ ஜூன் 1, 2026 அந்த டேலேருந்து இந்த மாநிலம் முழுக்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 3000 ரூபி நிதியானது வழங்கப்பட இருக்கு. நோக்கம் என்னன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், அவங்களுக்கு ஒரு நிதி சுதந்திரமானது கிடைக்கணும். 3000 ரூபி இருக்குன்னா வேற யாரையும் நம்ப தேவையில்லை, அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு தேவையை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக. அடுத்து நேஷனல் பார்க். மேற்கு வங்கத்துல என்னென்ன நேஷனல் பார்க் அப்படின்னா சுந்தரவன தேசிய பூங்கா, ஜல்தாவாரா தேசிய பூங்கா, கோர்மாரா தேசிய பூங்கா, நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, சிங்கலில்லா தேசிய பூங்கா, பக்ஸா தேசிய பூங்கா, அதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அடுத்து ரீசன் நியூஸ். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மந்த்லி 1000 ரூபி வழங்குற திட்டம் பீகார்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கேரளால 35 to 60 அந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 1000 ரூபி வழங்கப்படும் நிதியானது ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. குடும்பஸ்ரீ பகுதி மேம்பாட்டு மானியமாக 1000 ரூபி கேரளால வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. பீகார்ல வந்து 10,000 ரூபி வந்து பெண்கள் தொழில் தொடங்குறதுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் அப்பாயின்மெண்ட். தமிழக அரசின் நிதித்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சித்திக். MA சித்திக் தான் இப்போ தமிழக அரசுடைய நிதித்துறை செயலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் அந்த NA சித்திக் நிதித்துறை செயலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உதயசந்திரன் வந்து இந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. அடுத்து முன்னாள் தலைமைச் செயலரான முருகானந்தம் அவர்கள் வந்து இப்போ வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன். தமிழக அரசு தலைமை வழக்குரைஞர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளவர் யார்? ஆன்சர் PS ராமன். PS ராமன் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக அரசுடைய தலைமை வழக்குரைஞர் பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் திமுக ஆட்சியில் ஏற்கனவே வந்து 2009 to 11 வரைக்கும் இருந்திருப்பாரு. மறுபடியும் 2024 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து புதிய ஆட்சி வந்துருச்சு இல்லையா, ஸோ இவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு தமிழக அரசுடைய தலைமை அரசு வழக்குரைஞர் பொறுப்பை. 2026 ஆண்டிற்கான சிறந்த செவிலியருக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் டாக்டர் R. சங்கர் சண்முகம். அதாவது இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அப்படிங்கிறது செவிலியராக சிறந்த பணியாற்றியவங்க, அர்ப்பணிப்போட தியாகத்தோட கருணை உள்ளத்தோட ஒர்க் பண்ணி சிறந்த பங்களிப்பை ஆற்றிருப்பாங்க இல்லையா, அந்த செவிலியர்கள் சுகாதார பணியாளர்களுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு அப்படிங்கிறது வருஷம் வருஷம் குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுது. இப்போ டாக்டர் R. சங்கர் சண்முகம் அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த விருதை பெற்றிருக்காங்க. மொத்தமா 15 பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்த சண்முகம் அவர்கள் வந்து விருதை பெற்றிருக்காங்க. ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டில் சென்னை மருத்துவக் கல்லூரி நர்சிங் கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர். அடுத்து 15 செவிலியர்கள் பெற்றிருக்காங்க இல்லையா இந்த வருஷம். இதை யார் வழங்கியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். செவிலியர்கள் வந்து சிறப்பாக பங்களிப்பை ஆற்றியது, அவங்களுடைய சேவைக்காக அங்கீகாரமா இந்த விருது கொடுக்குறாங்க. எந்த மினிஸ்ட்ரி கொடுக்குதுன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். அடுத்து இந்த நைட்டிங்கேல் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, 1850 பிரிட்டிஷ் இராணுவத்துல அந்த டைம்ல போர்ல வந்து பாதிக்கப்பட்டிருந்த இராணுவ வீரர்களுக்கு
எந்த ஒரு இதுவுமே பார்க்காம அளப்பரிய பங்களிப்பை ஆற்றியவங்க, சிகிச்சை வழங்கினவங்க தான் நைட்டிங்கேல். அவங்களுடைய நினைவாக தான் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினம் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதையொட்டி தான் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது 15 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருது பெறவங்களுக்கு தகுதி சான்றிதழ், அப்புறம் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்க தாய் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள டிஜிட்டல் முன்னெடுப்பு எது? ஆன்சர் ஜனனி. ஜனனி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ பிரெக்னன்சி டைம்ல, இப்போ பேறுகால டைம்ல வந்து அந்த பெண்களுடைய ரெக்கார்ட்ஸை வந்து சேமிச்சு வைக்கிறது, சேகரிக்கிறது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ இவங்களுக்கு இந்த டைம்ல வந்து இந்த மருந்து கொடுக்கணும், இந்த ஊசி போடணும், இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரிசையா ஒவ்வொரு டெஸ்ட் 9 மந்த் இருக்கு இல்லையா, 9 மந்த்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த பராமரிப்பு ஸ்டாப் ஆகாம அந்த குழந்தைகளுக்கும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ கண்டினியூஸா இதை வந்து ரெக்கார்ட் பண்றது. ஸோ அதை முன்னாடி வந்து இந்த நோட்டு பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, என்னென்ன சிகிச்சைகள் வழங்குறாங்க, இதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், அந்த மாதிரி தவணை தடுப்பூசிகள் வழங்குறது, இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு நோட்டில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுற வகையில் ஜனனி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா, ப்ரெக்னென்சி உமனுக்காக, அவங்க மகப்பேறு டைமில், அதோட தொடக்கத்துல, அப்புறம் பேறுகால டைம்ல, பிரசவத்துக்கு அப்புறமா, இந்த மாதிரி எல்லா டைம்லயுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஜனனி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ ஜனனி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேர்னி ஆஃப் antenatal, natal and neonatal integrated care. antenatal அப்படின்னா மகப்பேருக்கு முந்தைய காலம், அதுக்கடுத்து நேட்டல் அப்படின்னா மகப்பேறு காலத்துல, அதுக்கப்புறம் மகப்பேருக்கு பிந்தைய காலம் இருக்கு இல்லையா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் குழந்தை அந்த மகப்பேறு பிரசவம் நடக்கிறது, ப்ளஸ் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமான பராமரிப்பு, இதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி அவங்களுக்கு சேவை வழங்கணும், கேர் பண்ணணுங்கிறதுக்காக ஜனனி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் ஆனது இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால மே மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீண்ட கால சுகாதார பதிவுகளை வந்து எளிதாக அணுகுவதற்காக QR குறியீடு பேஸ் பண்ண ஒரு அட்டைகளை வந்து இந்த ஜனனி பிளாட்ஃபார்ம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகப்பேருக்கு முந்தைய பராமரிப்பு, பிரசவ தயார் நிலை, பிரசவத்துக்கு அப்புறமா பராமரிப்பு வழங்குறது, பச்சிளம் குழந்தைகளை கண்காணிக்கிறது, இந்த மாதிரியான வசதிகளை உள்ளடக்கியதான் இந்த பிளாட்ஃபார்ம். அதாவது அந்த விஷயங்கள், அந்த தரவுகள் எல்லாமே சேகரிச்சிருக்கும். அடுத்து எக்கனாமி. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை குறிக்கும் பணவீக்கம் எது? ஆன்சர் சில்லறை பணவீக்கம். ஸோ பணவீக்கம் அப்படின்னாலே நார்மலா வந்து பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிடுறது, பொருளோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம சொல்லுவோம். இப்போ 10 ரூபாய் கொடுத்து வாங்கின அரிசி இப்போ நம்ம 15 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பண தேவை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது, அதை தான் வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதே மாதிரி சில்லறை பணவீக்கம் அப்படின்னா என்னன்னா, அத்தியாவசியமான பொருட்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான பொருட்கள், ரெகுலர் லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களுடைய விலை இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2026ல் நான் வந்து அத்தியாவசியமான பொருட்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1020 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து 2024 தான் பேஸ் இயரா வச்சுக்கிறாங்க. அதே அத்தியாவசியமான பொருட்களை நான் வாங்குறதுக்கு 2024ஆம் ஆண்டு நான் எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னா 800 ரூபாய் செலவு பண்ணேன். அப்போ இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 220 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நான் வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ அத்தியாவசியமான பொருட்களுடைய விலை இன்க்ரீஸ் ஆனதுனால நான் அதே சேலரியில நான் இருக்க ஒரு பர்சனா இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சிரமம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது. ஸோ அதை தான் நம்ம பணவீக்கம், இந்த சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். அத்தியாவசியமான பொருட்கள் மீது அந்த பொருட்களோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகி அதுக்கான தேவை பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது பணத்தோட மதிப்பு குறையுது, பொருளோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுது. அதுல அத்தியாவசியமான பொருட்கள்ல நடக்கும்போது அதை நம்ம சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏப்ரல்ல சில்லறை பணவீக்கம் 3.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, இப்போ அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுடைய
விலை உயர்ந்ததுனால இந்த மாதிரி பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த்லி இந்த மாதிரி சில்லறை பணவீக்கம் சம்பந்தமான தரவுகளை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ 2024ஆம் ஆண்டு பேஸ் பண்ணினா நம்ம அந்த வருஷத்துல ஏப்ரல் இருந்ததை விட இப்போ எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ பேஸ் இயர் முக்கியம். எந்த இயர் பேஸ் இயரை வச்சு நம்ம இதை பணவீக்கத்தை கால்குலேட் பண்றோம். 2024. அப்புறம் உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரிச்சதுனால தான் சில்லறை பணவீக்கம் உயர்ந்திருக்கு. அடுத்து 4% பணவீக்கத்தை ரிசர்வ் வங்கி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. ஆனா மத்திய கிழக்கு போர் பதற்ற சூழல் காரணமா இங்க கச்சா எண்ணெயோடைய விலையானது இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து பருவமழை பாதிக்கப்படலாம் எல்னினோ காரணமா. இதெல்லாம் வச்சு பார்த்தா 2026-27 4.6 இருக்கலாம் பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். எத்தனை தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து புதிய 4 தொழிலாளர் சட்டம் கொண்டு வரப்பட்டது? 29 சட்டம். 29 தொழிலாளர் சட்டங்களை ஒன்னா சேர்த்துதான் புதுசா 4 தொழிலாளர் சட்டங்கள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதுல நிறைய முக்கிய அம்சங்கள் இருக்கு. ஆண் பெண் 2 பேருக்கும் சம வேலைக்கு ஒரே மாதிரியான ஊதியம் தான் வழங்கணும். இந்த மாதிரியான முக்கிய அம்சங்களை கொண்டதான் இந்த புதிய 4 தொழிலாளர் சட்டங்கள். அது ஏற்கனவே இந்த 29 சட்டங்களை ஒருங்கிணைச்சு இந்த 4 ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 4 ஆக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊதிய சட்டம் 2019, அப்புறம் தொழிலக உறவுகள் சட்டம் 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020, தொழிலாளர் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் சட்டம் 2020. ஸோ இந்த 4 சட்டங்கள் தான் அந்த ஏற்கனவே இந்த 29 சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து இந்த 4 சட்டங்களும் முழுமையாக அமலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ். 2026 ஏப்ரல் 1 வருமான வரி சட்டம், புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1961ஆம் ஆண்டு பழைய வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக 2019 சட்டத்துல திருத்தம் மேற்கொண்டு 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து பொது சிவில் சட்ட மசோதா வந்து குஜராத்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. உத்தரகாண்டுக்கு அப்புறமா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக இந்த மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ண செகண்ட் ஸ்டேட் வந்து குஜராத். அப்புறம் மத்திய ஆயுத காவல் படைகள்ல பொது நிர்வாக சட்ட மசோதா 2026 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சு அது ஆக்டா மாறிடுச்சு. அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பிளஸ் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஒரு வழக்கு ஒரு தரவு எனும் முன்னெடுப்பினை தொடங்கி வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் நீதிபதி சூரியகாந்த். மாற்று முதலீட்டு நிதிகளுக்கான ஒப்புதல்களை விரைவுபடுத்த செபி தொடங்கியுள்ள முன்னெடுப்பு எது? ஆன்சர் கருடா. பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கும் அன்னபூர்ணா பண்டார் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். தமிழக அரசின் நிதித்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் MA சித்திக். தமிழக அரசு தலைமை வழக்குரைஞர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தவர் யார்? ஆன்சர் PS ராமன். 2026ஆம் ஆண்டிற்கான சிறந்த செவிலியருக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழர் யார்? ஆன்சர் டாக்டர் சங்கர் சண்முகம். தாய் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள டிஜிட்டல் தளம் எது? ஆன்சர் ஜனனி. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை குறிக்கும் பணவீக்கம் எது? ஆன்சர் சில்லறை பணவீக்கம். எத்தனை தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து புதிய 4 தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது? ஆன்சர் 29 தொழிலாளர் சட்டங்கள். அவ்வளவுதான். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.